டிட்வா புயலானது தொடர்ந்து மெல்ல மெல்ல நகர்ந்து கொண்டிருக்கிறது. புதுச்சேரி பகுதிகளில் அதிகப்படியான மழையை எதிர்பார்த்திருக்கலாம் என்ற தகவல்கள்லாம் வெளியாக இருக்கக்கூடிய நிலையில புதுச்சேரி மற்றும் அதனுடைய சுற்றுவட்டார பகுதிகளில் விட்டு விட்டு கனமழை பெய்து வருகிறது. இதனால மக்கள் வீடுகளிலேயே முடங்கி இருக்கக்கூடிய ஒரு சூழலும் உருவாகி இருக்கிறது. புதுச்சேரியில தற்பொழுது இருக்கக்கூடிய சூழலை காட்சிகள் வாயிலா நம்ம பார்க்கலாம். தொடர்ந்து நம்மளோட செய்தியாளர் எழில் இணைஞ்சிருக்காங்க. எழில், வணக்கம் எழில். இப்ப இந்த டிட்வா புயல் அப்படிங்கிறது புதுச்சேரியில ஒரு அதிகனமழை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லப்பட்டிருந்தது. புதுச்சேரியில இப்ப இருக்கக்கூடிய நிலை என்ன? அங்க இப்ப ஏதேனும் பகுதிகளில் தண்ணீர்லாம் தேங்கி இருக்கா? மக்கள் என்ன சொல்றாங்க? உங்களுடைய தகவல்களை பகிர்ந்துக்கோங்க எழில். வங்கக்கடலில் உருவாகியுள்ள டிட்வா புயல் புதுச்சேரி அருகே கரையை கடக்கும் என வானிலை ஆய்வு மையமானது தகவல் தெரிவிக்கின்றது. இதனிடையே புதுச்சேரியில் இந்த கனமழை பாதிப்பு ஏற்பட்டால் அவர்களை பாதுகாப்பு மற்றும் மீட்பதற்காக அரக்கோணத்திலிருந்து 2 குழுவானது தேசிய பேரிடர் மீட்பு குழுவினர் புதுச்சேரி வந்துள்ளனர். அதேபோல் புதுச்சேரி துறைமுகத்தில் 4ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டுள்ளது. மேலும் புதுச்சேரி கடல் வழக்கத்திற்கு மாறாக கடல் சீற்றத்துடன் காணப்படும் நிலையில் கடல் அலைகளும் மிகவும் உயரமாக எழுந்து வருகிறது. மேலும் புதுச்சேரி கடற்கரைக்கு தற்போது வரை பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் கடற்கரை பகுதிக்கு அனுமதிக்காமல் போலீசார் தடுத்து அவர்களை திருப்பி அனுப்பி வருகின்றனர். இப்படி ஒரு சூழ்நிலையில் இருக்க இன்று காலை முதல் புதுச்சேரியில் விட்டு பெய்து வந்த மழையானது தற்பொழுது கிட்டத்தட்ட கடந்த 1 மணி நேரத்திற்கு மேலாக தொடர்ச்சியாக இந்த மழையானது பெய்து வருகிறது. குறிப்பாக கூற வேண்டும் என்றால் புதுச்சேரியில் இந்த தொடர் கனமழை பெய்யும் போது ஒரு சில பகுதிகளில் குறிப்பாக வெங்கடா நகர், கிருஷ்ணா நகர், ரெயின்போ நகர், பாவான் நகர், இந்திரா காந்தி சதுக்கம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இந்த மழை நீரானது தேங்கும். ஆனாலும் இருந்த போதிலும் தொடர்ச்சியாக மழையின் பொழுது இந்த மழை நீர் தேங்காமல் இருப்பதற்காக பொதுப்பணித்துறையினர் பல்வேறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துள்ளனர். குறிப்பாக அதாவது ராட்சத மின் மோட்டார், ஜேசிபி உள்ளிட்ட பல்வேறு பொருட்கள் தயாராக இருக்கிறது. தாழ்வான பகுதிகளில் மழை நீர் தேங்கினால் அவற்றை உடனடியாக வெளியேற்றுவதற்கான நடவடிக்கையும் எடுக்கப்பட்டுள்ளது. தற்பொழுது பொறுத்தவரை இந்த மழையானது பெய்து வரும் நிலையில் பெரும்பாலான இடங்களில் இந்த மழை நீரானது தேங்கவில்லை. போக போக மழை தொடரும் பட்சத்தில், அதாவது அதிக கனமழை பெய்யும் பட்சத்தில் பல்வேறு தாழ்வான பகுதிகளில் மழை நீர் தேங்குவதற்கான வாய்ப்பு உள்ளது.